ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்வு பெறப்போகின்றார்கள். அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமர போகிறாங்க. அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக இப்போ பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 10% தான். அது சிறப்பாக இருந்தாலும் சரி, மிக மோசமானதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய பலம் அப்படிங்கிறது 10% தான். அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுக்தியை. அப்போது இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சியில் 5ஆம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் வர்றார். 11ஆம் இடத்துல கேது பகவான் பயணம் பண்ண போகிறார். இது ரெண்டுமே ஒரு நல்ல சாதகமான ஒரு நிலைப்பாடு தான். சரிங்களா? இருந்தாலும் உங்கள் சுயஜாதத்தை எடுத்து வச்சுங்க. எங்கெங்கெல்லாம் நன்மை, எல்லாருக்கும் நன்மை கிடச்சிருவோன்னா அப்படி கிடையாது. தசா புக்தியும் மேட்ச் ஆகணும். சரிங்களா? சரி, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போது திருமணம் ஆகாதவங்க, அல்லது ஏற்கனவே மனமுறிவு பெற்று அல்லது மன வாழ்க்கையில் ஏதேனும் தோல்வி பெற்று மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க 2 பேர்த்துக்குமே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு. உங்கள் சுய ஜாதக அமைப்படியும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குன்னா அவங்களுக்கு உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கிடைச்சிடும். எப்போங்க? இந்த 1.5 வருஷத்தில் இது சார்ந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி நடக்கணும். நடந்தால் கிடைக்கும், நடக்கலாம் கிடைக்காது. சரிங்களா? ஏன்? தசாபுக்தி கிட்ட தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சரிங்க. அதனை அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புண்டு. ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக ஏற்கனவே குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சு தள்ளி போய்கிட்டு இருக்குங்க, இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை IVF தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இல்லை கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு இருக்குது, மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அல்லது மருத்துவ உதவிக்கு பிறகு தான் குழந்தை கிடைக்கணும் டாக்டர் சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவ உதவிக்கு பிறகு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இயல்பாக கருத்தரிக்கிறவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கணும் இந்த 1.5 வருஷத்தில். அப்படி நடக்கின்ற நண்பர்களுக்கு, அந்த துளாராசினியர்களுக்கு உறுதியாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பே கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரகம் மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் சனி குருவும் நல்ல ஒரு ஸ்தான அமைப்புகளில் தான் இருக்காங்க. ஸோ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. உத்தியோகத்தில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். உத்தியோகத்தில் யாரெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு தடைகளாக இருந்தாங்களோ அந்த தடைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி பயணிக்கப் போகின்ற காலகட்டம். ஆக உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகப்படி 6ஆம் இடமும் அல்லது 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா இந்த 1.5 வருஷத்தில் உறுதியாக வேலை கிடைக்கும், உறுதியாக முன்னேற்றம் உண்டு. சரிங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் சார்ந்த நல்ல மேன்மை, தொழில் சார்ந்து 4 காசு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைப்பாடுன்னு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்த நகர்வுகளை பெறக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அப்போ நம்ம அதை மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் விரிவு பெறுவது அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிப்பதுன்னு சகலத்திற்கும் ஏற்றம். தொழிலில் நல்ல கை கொடுக்கும். இந்த முறை நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எல்லாருக்கும் கிடைக்குமா? அதான் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். ஆனால் யாருக்கு முழுமையாக பலன் கிடைக்கும்? வலுவாக சுயஜாதகப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு நடக்குதோ
அவர்களுக்கு உறுதியாக நல்ல முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்து கிடைக்கும். 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கிடைக்கும். சரிங்களா? 2, 10, 11 இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ இந்த 1.5 வருஷத்துக்கு போனாலும் உறுதியாக ஏற்றம் உண்டு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வழக்கு தொந்தரவுகளில் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு, வழக்கினாலேயே என்னுடைய செலவுகளாலேயே, வழக்கு செலவுகளாலேயே, வக்கீல் ஃபீஸாலேயே எனக்கு சொத்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த வழக்கு தொந்தரவுகளிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழி கிடைக்கும், அல்லது வழக்கு வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ இப்போ போகுதுன்னா உறுதியாக கிடைச்சிடும். சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. அதே போல் உடல்நல ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். அதே போல் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது கடன் கையை மீறி போயிடுச்சிங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட கடனை அடைப்பதற்கான ஏதேனும் ஒரு பலத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிவகைகளையும் கொடுக்கும். அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலையும் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் ஒன்று கடன் குறையும் அல்லது கடனே அடையும். சரிங்களா? உங்கள் நிலைப்பாட்டை பொறுத்து. ஆக இது நடக்கணும். நடந்தால் தான் குறையும், இல்லைன்னா குறையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஏதேனும் உறவு சிக்கல்கள் இருந்தது, யாரோடவாது பகைமைகள் பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க, இந்த உறவுகள்லாம் நான் கடந்த காலங்களில் பகைச்சிக்கிட்டேன், இந்த உறவுகளோடலாம் எனக்கு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த உறவுகளிடமிருந்து ஒரு நற்செய்தி கிடைக்கலாம், அல்லது அந்த உறவுகளோட பகைமை குறைஞ்சு போயிடலாம். அதாவது நட்பு பாராட்டக்கூடிய தன்மை மேலோங்கிடும். 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா எதிரிகளே உறவுகளாக மாறிடுவாங்க, நண்பர்களாக மாறிடுவாங்க. கவலை வேண்டாம். சரிங்களா? அல்லது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு என்ன சொல்லுதுங்க, திருமண அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தொழில் செய்கின்ற இடங்களில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி ஒரு சுமூகத்தன்மையான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர்வீங்க. சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை உண்டு இந்த காலகட்டத்தில். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆரம்பத்தில் அது பிரச்சனையாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சொத்துக்கள் கிடைக்கும். 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் போகுதுன்னா உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடியது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மை தரும், நல்ல மேன்மை தரும். தாராளமாக முயற்சிங்க. அதே போல் உயர் பட்டங்கள் பெறுவது, உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவது, உயர்கல்வியை முடிச்சுட்டு நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவதுன்னு கல்வியிலும் மேன்மை உண்டு, அல்லது தகப்பனார் வழியிலிருந்தும் நல்ல ஆதரவு உண்டு. ஆக உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களும் கிடச்சிடும். ஆக அன்பு நண்பர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டம் அமைகின்றது. இப்போ நான் சொன்ன தசாபுக்திகள் அப்படி அப்படியே மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு உறுதியாக நடந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.